பிரேமலதா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரா? முகத்தை மூடிக்கொண்டு வந்தது உங்க வீட்டுக்குள்ள வந்தது யாரு? மூடிக்கொண்டு வந்தவர் முகமூடி கழட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப விஜய் வீட்டுக்குள்ள போவதற்கு அனுமதிய யாராலும் போக முடியும்? நாளைக்கு நான் வந்து முகமூடிய மூடிக்கிட்டே விஜய் வீட்டுக்குள்ள போக முடியுமா? விஜய் அனுமதி இல்லாம போக முடியுமா? அப்ப யார் வந்தான்றது விஜய்க்கு தெரியும்ல. அத நாட்டு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இல்லங்க இவர் தான் வந்தாரு. இவர் எனக்கு பேரம் பேசுவோம், குதிரை பேரம் பண்ணுவோம்னாரு. இல்ல நான் தூய ஆட்சி தான் கொடுப்பேன். நான் இந்த பேரத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரட்டி விட்டேன். அதையாவது சொல்லுங்க. அதையுமே சொல்ல மாட்டாரு. இவருடைய ஆட்சியுடைய கோலம் எந்த அளவுக்கு இருக்கு, இவர் எந்த அளவுக்கு குதிரை பேரத்தை பேசுகிறார், சோஃபா மாடல் ஆட்சியாக இவருடைய ஆட்சி எப்படி மாறி போய் இருக்கிறது அப்படின்றது இது சாட்சியாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு சிவி சண்முகத்திலிருந்து வேலுமணியிலிருந்து எல்லோருமே எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றாங்க. நியாயமான தூய ஆட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இவர் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் பேசணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே எஸ்பி வேலுமணிக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதுலயே தூய ஆட்சி பல்லடிச்சு